வணக்கம் தோழர்களே, புதியதாக உருவாக்கியுள்ள ஹலோ தோழா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நடிகையும் பாஜகவினுடைய தேசிய செயற்குழு உறுப்பினருமான குஷ்பு தெரிவித்த கருத்து இன்னைக்கு சர்ச்சையா மாறி இருக்குது. இன்னைக்கு தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா பிச்சை போட்டா நீங்க அவங்க வாக்களிச்சிருவாங்க. உங்களுக்கு அது பழைய அன்னிக்காது, பழைய அண்டாவை ஏதோ எடுத்துட்டு போய் கலாய் பிடிச்சி அவனுங்க கூழ் காசு வச்சுங்கிறானுங்க. கலாய் பிடிக்கலன்னா அது களிமிச்சு போயிடும் அண்டா. அது புரிஞ்சிச்சா புரியலையா? புரிஞ்சிச்சா? இதை புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கணும், புரியாதவங்க விட்டுறணும். அவ்வளோதான். சொல்லப்போனால் எனக்கு என்ன புரியலை. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்மட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் பிச்சை போட்டா உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற எண்ணம் இருக்குதா உங்களுக்கு? 1000 ரூபாய் கொடுத்தா பிச்சை போட்டா மக்களுடைய காசை மக்களுக்கே திருப்பி தர திட்டத்தை பார்த்தா உடம்பு முழுக்க அரிக்கதான் செய்யும். எனக்கு உடம்புல ஏறியுது, குனிஞ்சிட்டு பர்னால தடவு. பெண்களுக்கு கொடுக்கறத நீ இந்த அளவுக்கு கொச்சப்படுத்தி பேசுற அப்படின்னா, மகளிர் ஆணையத்துல இருந்துகிட்டு மகளிரை பாதுகாக்க வேண்டிய அமைப்புல இருந்துகிட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு சமமா பேசுற அப்படின்னா, குஷ்புவை எதால் அடிப்பது அப்படிங்கறத மக்கள் டிசைட் பண்ணிப்பாங்க, பெண்கள் டிசைட் பண்ணிப்பாங்க. சார் இவனை என்ன பண்ண சார்? எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அவங்க கிட்ட ஒப்படைச்சோம்னா படிக்கலையே பழி போடலாம். வேண்டாம், இவங்களால வேலை விட்டு தூக்கணும். இவ பேசின பேச்சுக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்துதான் இவளை அடிக்கணுமா? இவளை கண்டிக்கிறதுக்கு வேற ஒருத்தர் தான் பண்ணணுமா? 1000 ரூபாய் ஒருமையில பேசுறீங்களே, அவ இந்த மரியாதை அவளுக்கு அதிகம். இனிமே மாமனுக்கு மரியாதை. அந்த படம் வந்தா பாத்துக்கடா. நான் உழைக்கிறேன், எனக்குரிய காசை அரசு கொடுக்கும் போது அதை நீங்க என்ன கொச்சப்படுத்துறேன்னா, உன்னை விளக்க மாத்தால அடிக்காம வேற ஏதாவது காட்டும். உன்னை நியாயமா கெட்ட வாழ் திட்டிடணும். பெரிய மனுஷன் மரியாதை கொடுத்தா வெளியே போடா. டாஸ்மார்க்க பத்தி குஷ்பு பேசலாமா? பிளாக் ஒயின் குடிப்பாங்களாம். வாங்க பங்காளி, போய் சாப்பிடுங்க, போங்க. நல்ல சரக்கு, சாராயம் சூப்பரா இருக்கு. பிளாக் ஒயின் குடிச்சா அந்த மாதிரி புசு புசுன்னு ஹேர் வளருமா? ஓ முகரக்கட்டைய உத்து பார்த்தாலே தெரியுது, தினம் 3 புல்லு விடாம ஓடுதுன்னு. இப்ப அடுத்து குஷ்பு சொல்றாங்க, பெண்களை ஆபாசமாக பேசுவது, இழிவுபடுத்துவது இதெல்லாம் திமுகவோட டிஎன்ஏல தான் இருக்குது. தப்பான ஒரு விஷயத்தை பரவுறது இது திமுகவுடைய டிஎன்ஏ. டேய் சொம்பு திருட்டு நாயே, நீ பேசக்கூடாதா பஞ்சாயத்துல? கலைஞருடைய பேரை சொல்வதற்கு குஷ்புவுக்கு தகுதியே இல்லை. ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டம், வீணா போன தண்டம். வர கோவத்துக்கு கழட்டி அடிச்சிடலாமான்னு தோணுது. அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னா சொல்லட்டுமா? முதல்ல தமிழ்நாட்டு பெண்கள், இந்திய பெண்கள்லாம் இல்ல, ஒட்டுமொத்தமா பெண்களை பிஜேபி கிட்ட இருந்து தான் காப்பாத்தணும். ஏன்னா நம்ம லட்சணம் அவங்களுக்கு தெரியும். அண்ணாமலை தலைவராக வந்ததுக்கு பிறகு குஷ்பு எல்லாம் வருவாங்க, அதனால நான் டிரான்ஸ்பரண்ட் டோர் போட்டிருக்கேன், அவங்க எல்லாம் வந்தா நான் டோரை திறந்தே வச்சிருப்பேன்னு சொன்னாரு. அதுக்கு என்ன பொருள்னு மட்டும் சொல்லுங்க. கிளிகிளி பிலி 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 கிளிகிளி பிலி பிலியா? இந்த டிஎன்ஏங்கிறதுலாம் பிஜேபிக்கு தான் இருக்கு. ஏன்னா ஆர்எஸ்எஸ் கொள்கையே 5 நிமிஷம் வாரீக இருக்கீங்க. சாவர்கருக்கு ஆதரவா இந்த அம்மா புகழ்ந்து ட்வீட் எல்லாம் போட்டிருக்காங்க தெரியுமா? அந்த சாவர்கர், அந்த புல்புல் சாவர்கர் பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்வதை பொலிட்டிக்கல் டூலா, வெப்பனா யூஸ் பண்ணலாம்னு எழுதினவன். அவனை புகழ்ந்து ட்வீட்டை போட்டுட்டு பெண் பாதுகாப்பு பத்தி இவ பேசுறாளா? உன்னெல்லாம் நல்ல குடும்பத்துல இருந்து வந்தவன் பார்த்தா நீ அந்த மாதிரி பொண்ணா? நீ பிஜேபியில இருக்கக்கூடிய கொள்கை என்ன தெரியுமா? அவன் கஞ்சா கடத்துறான், அபின் கடத்துறான், ரவுடியா இருக்கான், பிட் பாக்கெட்டா இருக்கான், மாமூல் இருக்கிறான், தாதாவா இருக்கிறானா, அவனுக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் பொறுப்பு கொடுத்துருவாங்க. இதுதான் இப்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு வேண்டும். ரேபிஸ்ட்னு வச்சுக்கோங்க, மாநில பொறுப்பே கொடுத்துருவாங்க. இதுதான் எங்கள் காசேகாவினுடைய மாபெரும் கொள்கை. ஆல் இந்தியா பொறுப்பே கொடுத்துருவாங்க. பிரிஜ்பூஷன் சரண் சிங் எம்பியா தானே இருக்கான், அவன் மேல தானே மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டம் பண்ணாங்க. எங்க போயிருந்தா அவ? வாய்க்கிழியா பேசுற, நடிச்சுக்கிட்டு இருக்கிற நீனு. இந்த உலகமே ஒரு கூத்தாடி மேடை, அதுல நாமெல்லாம் நடிக்கிறவங்க. மணிப்பூர்ல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அதை ஒட்டுமொத்த நாட்டுக்கிட்ட மறைச்சு டான்ஸ் ஆடி வீடியோ போட்டுட்டு இருந்தவ தானே இவ. அசிங்கமா இல்ல? இதெல்லாம் அசிங்கப்பட என்ன இருக்கு? வந்த வேலையை தானே பாக்குறாங்க. வந்த வேலையா? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி பெரிய இவ மாதிரி பேசுறாங்க. பின்னாடி முறைக்கிற அடிச்சனா வாயில் நுர கிளம்பிடும். ஆசிஃபாவா ஆர்எஸ்எஸ் இந்துத்துவவாதிகள் ரேப் பண்ணி கொல்லுவாங்களாம் அந்த குழந்தைய. கோயில்லையே எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? அதுக்கு பிஜேபியோட எம்பி போய் அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவா தேசிய கொடியை பிடிச்சிட்டு போராட்டம் பண்ணுவானா?
இப்ப குஷ்பு வாயில என்ன வச்சிருக்கா? எந்த பரதேசில அந்த மாதிரி பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்து அவங்க குடும்பத்தையே கொலை பண்ண கும்பல நீங்க எப்படி ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு பிஜேபி பெண்களுக்கு ஒன்னா துடிச்சிருவேன்னால ஏன் பில்கிஸ் பானுக்கு துடிக்கல உனக்கு? அப்ப வாய வடபழனிக்கு வாடகை விட்டுருந்தீங்களா? இங்க பாண்டிச்சேரியில பிஜேபி ஆளுற மாநிலம் தானே. ஆர்த்திங்கிற சின்ன குழந்தை 9 வயது சிறுமி என்ன பண்ண? நேஷனல் விமன் கமிஷன் வந்து அங்க என்ன பண்ணுச்சு? ஒண்ணும் பண்ணல. இங்க வா. நான் மோடி சொல்றதான் கேக்குறேன். மத்ததுக்கெல்லாம் மோடிஜிங்கிறிய, இதுக்கு மோடிஜியை கூப்பிட வேண்டியதானே துணைக்கு? எதுக்கு கலைஞர் கிட்ட போற? அசிங்கமா இல்லையா அவளுக்கு? அது போய் ரொம்ப நாளா சின்னமா இருக்கும். அதாவது நீ மாட்டிக்கிட்ட, நீ பேசிட்ட, ஒழுங்கா மன்னிப்பு கேளு மக்கள் கிட்ட. மன்னிப்பா தெரியாது நம்மளை பத்தி. நீ அப்ப பேட்டி கொடுத்ததோ அழுததோ உண்மை கிடையாது. இப்ப அவ போட்ட வீடியோவா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி அவ போட்ட வீடியோவா இருக்கட்டும், எல்லாம் நடிப்பு. நடிப்பு. எப்பா பார்த்தாலும் அங்க பக்கம் இந்த பக்கம். இதெல்லாம் ஒரு பொழப்பா? அவங்க என்னைக்குமே வந்து பெண்களை ஒரு சமுதாயத்தில் உயர்வான அந்தஸ்து கொடுத்து அழகு பார்க்கின்ற பண்பு திமுக கிட்ட இல்ல. திமுக பெண்களை அழகு பார்க்காது, அதிகாரப்படுத்தி தான் பார்க்கும். பிஜேபி தான் அழகுபடுத்தி பார்க்கும். ஏன்னா அவன் தான் கேமரா போய் எடுத்துன்னு போய் ப்ளூ பிலிம் பான் பிலிம் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பான். இந்த 24 எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்டு ரோட்ல வருவாள்ல தமிழ்நாட்டுக்கு. வரட்டும். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. நீ நாக்பூர் RSS நாயி, அடக்கடி வாய். அண்ணன் என்ன சொல்லிட்டு போறா தெரியுமா? தெரியலையே. டோட்டலா எல்லாத்தையும் முடிச்சுறாரு. மூடுங்க. திமுக வந்து மீனவர்களுக்கு வந்து எந்த இதுவும் செய்யலன்னு சொல்றீங்க. பாஜக என்ன பண்ணுச்சு? இப்போ நீங்க ரிப்போர்ட்டர் சொல்லுங்க, பாஜக என்ன பண்ணுச்சு? ஒரு ரிப்போர்ட்டர் தான் நமக்கு தான் கேள்வி தெரியும். எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பாக்கலையே. அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன வேணும் உள்ளடா. காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து. என்னடா அங்க பாருங்க, உட்காந்துருக்கா? என்னப்ப எப்படின்னு உட்காரலாம்? இந்த ஊர்ல உங்க மரியாதை என்ன, பவர் என்ன? உங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் வெள்ளஞ்சொல்லியுமா உட்காந்துருக்கத பார்த்தா என் மனசுக்குள்ள ரொம்ப நெருடுதுண்ணா. என்னது நெருடுது? சரி இப்ப என்னடா பண்ண சொல்ற? ஒரு 5 நிமிஷம் இவனுக்கு சைக்கிஷமா நீங்க உட்காரணும். அறிவு கிட்டவனே, நம்மளுக்கு இவ்வளவு வேலை இருக்கு. இதான் வேலையாடா? வேலை கிடக்குது வேலை. நம்ம கவுர்ல என்ன வருது? இப்ப நான் உட்காரணும். உட்கார்ந்தா உனக்கு சந்தோஷம். ஆமாண்ணே. விடு வா. அநியாயத்துக்கு விசுவாசமா இருக்கடா அண்ணன் மேல. நீ எப்படா? கரெக்ட். இந்த பில்லாலங்கடி வேலை எங்களுக்கும் தெரியும். எங்க அண்ணன் லேசா, நீ படின. படிக்க தெரியாதா? பரமாவது பாருங்க. சரி ஒரு டீ போடு. ஏய் அண்ணனுக்கு ஒரு ஹார்லிக்ஸ் போடு. ஆகா பின்றடா. நம்மளுக்கு கால் என்ன? எவன் சொன்னா? கால் மேல கால் தூக்கி போடுங்கண்ணே. அப்படித்தான். டீ கேன்சல். டேய் அங்க சாம்பார் ஊத்திட்டு இருக்கால, அவதான் என் ஆளு. அதுக்கும் அங்கிட்டு ரசம் ஊத்திக்கிட்டு இருக்கே, அது ஏன் ஆளு. அதுக்கும் அங்கிட்டு எச்சல் எடுத்துட்டு இருக்கே, அது ஏன் ஆளு. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.